வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்டிங் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த வானிலை பக்கத்துக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். 31 மே 2025க்கான வானிலை அனுமானம் இதோ. வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த ஆழ்ந்த தாழ்மண்டலம் வங்கதேசத்துக்கு பக்கத்தில் நிலை நின்றிருந்தது. அது மேலும் வலுவிழந்து நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாவட்டங்களான அருணாச்சல் பிரதேஷ், அந்த மணிப்பூர் பகுதிகளுக்கு சென்று வலுவிழந்து இப்போது தாழ்வு பகுதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறக்கூடிய ஒரு நிலையில் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. மேலும் இதன் காரணமாக அரபிக்கடலிருந்து எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் பலத்த மழை பதிவாகி வந்தது. தமிழகத்தில் நேற்றும் ஒரு சில பகுதிகளில் மழையை பார்த்தோம். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அடுத்த 24 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரியின் ஒரு சில பகுதிகளில் நம்ம இன்றைக்கி லேசானது முதல் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கன்னியாகுமரி, கொல்லம், கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், தென்காசி மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான கேரள பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகளில் மிதமானது மழை, சில பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும். மழை பொறுத்தவரையிலும் தமிழகத்திலையும் இதுலேயும் ஓரிரு நாட்கள் தொலைவாக இருக்கும். நம்ம முன்னர் சொன்ன மாதிரி 2ஆம் தேதி முதல் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் வலுப்பெற இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அடுத்த அப்டேட். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் ஒரு சுருக்கமான விவரங்களுடன் உங்களுக்கு நான் வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன், எம்ஏஎஸ் ரெயின்மேன். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், பபாய், சி யூ. ஹேவ் a nice day.